Hi student, this is Silamba Max Tuition 11th standard example 7.31. See the question, if AI, BI, CI are the cofactors of AI, BI, CI respectively, I is equal to 1, 2, 3 in determinant of A is equal to A1, B1, C1, A2, B2, C2, A3, B3, C3. Then show that determinant of see the cofactors A1, B1, C1, A2, B2, C2, A3, B3, C3 is equal to determinant of A the square. Okay. இப்போ நம்ம இந்த டெரிவேட்டிவை சால்வ் பண்ணணும். நமக்கு determinant of A கான வேல்யூ வேணும் அப்படின்னா we know that நம்ம ப்ரீவியஸில் சால்வ் பண்ணியிருக்கோம். ஒரு எலிமெண்ட் அதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற கோஃபேக்டர்ஸ். see ஒரு எலிமெண்ட் அது கரஸ்பாண்டிங்காக இருக்கிற கோஃபேக்டர்ஸ் லைக் இது ரோ 1ல் எடுத்தாலும் ரோ 2ல் எடுத்தாலும் ரோ 3ல் எடுத்தாலும் எந்த எலிமெண்ட்டை நம்ம எடுக்கிறோமோ அதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற கோஃபேக்டர்ஸை நம்ம எடுத்தோ மல்டிப்ளை பண்ணால் மட்டும்தான் நமக்கு இந்த டிட்டர்மெண்ட் வேல்யூ வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். ஆர்எல்ஸ் இப்போது இங்கே நோட்டில் கொடுத்துருக்காங்க the sum of the product of elements of any row or column with their corresponding cofactors is the value of the determinant. ஓகே, ஸோ ஒரு டிட்டர்மினன்ட்ன்றது என்னென்னா ஒரு எலிமெண்ட்டுக்கும் அதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற ரோ அண்ட் காலம் இருக்கிற கோஃபேக்டர்ஸ்க்கும் மல்டிப்ளை பண்ணுற வேல்யூ தான் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை லெட்டஸ் அஸ்யூம் இந்த பிளேஸில் நான் இங்கே இந்த A1 இங்கே இதுக்கான கோஃபேக்டர் வந்து A2ன்னு எடுத்திருக்காங்க. அதாவது இது A1ன்னா இதுக்கான கோஃபேக்டர் இந்த பிளேஸில் சூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது இதுக்கும் கரஸ்பாண்டிங் கிடையாது. அப்போ இந்த கரஸ்பாண்டிங் இல்லைன்னா நமக்கு இதுக்கான என்டையர் வேல்யூ என்ன கிடைக்குது பாருங்கள், 0ன்னு கிடைக்குது. இதே மாதிரி தான் சிமிலர்லி A1 இங்கே A3 கோஃபேக்டர்ஸ் எடுக்கும்போதும் இங்கே A2 இங்கே A1என்ற கோஃபேக்டர்ஸ் எடுக்கும்போதும் இங்கே A2 இதுக்கான கோஃபேக்டர்ஸ் A3 இங்கே A3 இதுக்கான கோஃபேக்டர்ஸ் A1 A3 இதுக்கான கோஃபேக்டர்ஸ் A2. இந்த மாதிரி இதில் எதுவுமே பாருங்கள் மிஸ் மேட்ச் தான் ஆகும், எதுவுமே கிளியராக மேட்ச் ஆகிருக்காது. இந்த மாதிரி அதுக்கு ரெஸ்பெக்டிவாக இருக்கிற கோஃபேக்டர்ஸ் இல்லாமல் வேறு கோஃபேக்டர்ஸ் கிட்ட வேறு எலிமெண்ட்ஸ் கிட்ட இந்த கோஃபேக்டர்ஸ் மல்டிபிளில் இருந்ததுன்னா இதுக்கான டெட்டர்மெண்ட் வேல்யூ வந்து நமக்கு 0ன்னு கிடைக்கும். ஓகே, ஸோ இதுதான் இந்த கொஷனுக்கான பேசிக். இப்போ நமக்கு டெட்டர்மெண்ட் ஆஃப் ஏல எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ப்ரூவ் பண்ணுறது என்னென்னா டிட்டர்மெண்ட் ஆஃப் கோஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு இந்த டெட்டர்மெண்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ்க்கான வேல்யூனுடைய ஸ்கொயர் வேல்யூவாக இருக்கும் அப்படின்றத தான் நம்ம இப்போ ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் பார்ட் இங்கே நான் கிவன் காப்பி பண்ணிடுறேன். சொல்யூஷன் determinant of A is equal to determinant of A1, B1, C1, A2, B2, C2, A3, B3, C3. ஓகே, இங்கே நமக்கு ப்ரூவ் பண்ண வேண்டியது நாங்கள் காப்பி பண்ணிடுறேன். டு ப்ரூவ் determinant of cofactors A1, B1, C1, A2, B2, C2, A3, B3, C3 is equal to இந்த எலிமெண்ட்ஸ்க்கான டிட்டர்மெண்ட்னுடைய ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்றது தான் இங்கே நமக்கு டெரிவேட்டிவ். ஸோ இப்போ நம்ம இந்த 2 வேல்யூஸையும் மல்டிப்ளை பண்ணணும். எனிவே இங்கே ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டுக்கான வேல்யூ அதாவது டிட்டர்மெண்ட் ஆஃப் A இன்டூ அதுக்கான கோஃபேக்டர்ஸ். ஸோ இதை 1 செகண்ட் மறுபடியும் காப்பி பண்ணிடுறேன். இங்கே A1, B1, C1, A2, B2, C2, A3, B3, C3. ஓகே, இப்போ இந்த determinant of A கான வேல்யூஸை நான் காப்பி பண்ணுறேன். ஸோ இது எலிமெண்ட்ஸ் A1, B1, C1, A2, B2, C2, A3, B3, C3 இன்டூ இங்கே இந்த கோஃபேக்டர்ஸ்க்கான determinant வேல்யூ A1, B1, C1, A2, B2, C2, A3, B3, C3. ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். இந்த 2 டிட்டர்மெண்ட் வேல்யூவை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு டோட்டலாக 4 ரூல் இருக்குது. ஸோ இதில் இந்த சம்முக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிறதுக்காக நான் ரோ பை ரோ மல்டிப்ளிகேஷன் ரூலை இதில் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ எனிவே இங்கே இந்த லெஃப்ட் சைடில் இந்த டிட்டர்மெண்ட் ஆஃப் A அண்ட் டு இந்த கோஃபேக்டருக்கான டிட்டர்மெண்ட் வேல்யூ ஆஸ் இட் இஸ் இருக்குது. இப்போ நம்ம இந்த ஃபஸ்ட்டு ரோ எடுத்து இந்த ஃபஸ்ட்டு ரோ கிட்ட தான் மல்டிப்ளை பண்ண போகிறோம்.
பிகாஸ் நாம் சூஸ் பண்ணியிருக்கிறது இந்த செகண்ட் மல்டிப்ளிகேஷன் மெத்தட். எனிவே ஒரு டிட்டர்மெண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். a1 ப்ளஸ் b1 ப்ளஸ் c1. ஓகே, இப்போ ஃபஸ்ட் ரோ எடுத்து செகண்ட் ரோ கிட்ட மல்டிப்ளை பண்ணலாம். அப்போது a1 a2 ப்ளஸ் b1 ப்ளஸ் c2. இப்போ ஃபஸ்ட் ரோ எடுத்து தேர்ட் ரோ கிட்ட மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ a1 a3 b1 b3 c1 c3. ஓகே, ஸோ இதோட டிட்டர்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ செகண்ட் ரோ எடுத்து இங்கே 1 by 1 ரோவை மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போது a2 a1 ப்ளஸ் b2 b1 ப்ளஸ் c2 b1. அடுத்து செகண்ட் ரோ a2 a2 ப்ளஸ் b2 b2 ப்ளஸ் c2 c2. அடுத்து தேர்ட் ரோ a2 இங்கே a3 ப்ளஸ் b2 b3 ப்ளஸ் c2 c3. நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோ எடுத்து மல்டிப்ளை பண்ணலாம். அப்போது a3 a1 ப்ளஸ் b3 a2 ப்ளஸ் c3 c1. சாரி, இங்கே b1. இப்போ இந்த பிளேஸில் a3 a2 ப்ளஸ் b3 b2 ப்ளஸ் c3 c2. அடுத்து இங்கே a3 a3 ப்ளஸ் b3 b3 ப்ளஸ் c3 இங்கே c3. ஓகே, சி அப்சர்வ் த ஒன்ஸ் அகெயின் கான்செப்ட். இங்கே டிட்டர்மெண்ட் வேல்யூ வேணும்னா இங்கே a1ன்னா இந்த பிளேஸில் அதுக்கான கோஃபேக்டர் a1 இருக்கணும். இங்கே b1ன்னா அதுக்கான கோஃபேக்டர் b1 இருக்கணும். c1 இருக்குன்னா அதுக்கான கோஃபேக்டர் இங்கே c1 இருக்கணும். இங்கே அந்த மாதிரி இருக்கிற வேல்யூ மட்டும்தான் நமக்கு டிட்டர்மெண்ட் வேல்யூ ஃபைண்ட் பண்ண முடியும். அதர்வைஸ் எல்லாமே நம்ம 0ன்னு பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இங்கே a1 a1 b1 b1 c1 c1 இது, a2 a2 b2 b2 c2 c2 இது, அடுத்து a3 a3 b3 b3 c3 c3 இது. இதை விட்டுட்டு ரிமைனிங் இருக்கிற இது எல்லா வேல்யூமே பாருங்கள் நமக்கு சேமாக இல்லை. இங்கே a1ன்னா இதுக்கான கோஃபேக்டர் a2 இருக்குது, இது a1ன்னா இதுக்கான கோஃபேக்டர் a3 இருக்குது, இது a2னா இதுக்கான கோஃபேக்டர் a3 இருக்குது, இங்கே a3னா இதுக்கான கோஃபேக்டர் a2 இருக்குது, இயர் a3னா இதுக்கான கோஃபேக்டர் a1 இருக்குது, இது a2னா இதுக்கான கோஃபேக்டர் a1 இருக்குது. எனவே இப்போது இந்த கிரீன் கலரில் ரவுண்ட் பண்ணியிருக்கிற எல்லாமே நமக்கு 0வாக சேஞ்ச் ஆகிடும். எனவே லெஃப்ட் அவுட் இருக்கிற இந்த வேல்யூக்கு டிட்டர்மெண்ட் ஆஃப் a ஃபைண்ட் பண்ண முடியும். இங்கே 0 இங்கே 0, அடுத்து இதுவும் 0 ஆகிடும். இந்த வேல்யூக்கு டிட்டர்மெண்ட் a ஃபைண்ட் பண்ண முடியும். இதுவும் 0, இங்கேயும் 0 இங்கேயும் 0. இந்த பிளேஸில் டிட்டர்மெண்ட் ஆஃப் a வேல்யூ ஃபைண்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அப்சர்வ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சி, இங்கே லெஃப்ட் சைடில் டிட்டர்மெண்ட் ஆஃப் a இன்டூ டிட்டர்மெண்ட் ஆஃப் கோஃபேக்டர்ஸை ரைட் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ நான் ஒன் செகண்ட் மறுபடியும் அதை காப்பி பண்ணிடுறேன். டிட்டர்மெண்ட் ஆஃப் a இன்டூ டிட்டர்மெண்ட் ஆஃப் கோஃபேக்டர் a1 b1 c1 a2 b2 c2 a3 b3 c3 is equal to, சி இந்த ரோ 1ல இருந்து ஒரு டிட்டர்மெண்ட் ஆஃப் a எடுத்துடுறேன், ரோ 2ல இருந்து ஒரு டிட்டர்மெண்ட் ஆஃப் a, ரோ 3ல இருந்து ஒரு டிட்டர்மெண்ட் ஆஃப் a எடுத்துடுறேன். அப்போ லெஃப்ட் அவுட் 1 0 0 0 1 0 0 0 1. ஓகே, இப்போது இங்கே லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒரு டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏக்கு ரைட் சைடில் இருக்கிற ஒரு டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ கேன்சல் பண்ணிடலாம். லெஃப்ட் அவுட் இங்கே லெஃப்ட் சைடில் டிட்டர்மெண்ட் ஆஃப் கோஃபேக்டர்ஸ் ஆஃப் a1 b1 c1 a2 b2 c2 a3 b3 and c3 is equal to determinant of a into determinant of a, we get determinant of a square. இங்கே இதுக்கான determinant value ஃபைண்ட் பண்ணிடலாம். நான் ஃபர்ஸ்ட் ரோ யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணிடுறேன். ஸோ 1 இன்டூ இங்கே 1 1 is 1 மைனஸ் மல்டிபிள்ஸ் ஆஃப் 0. ஓகே, ஸோ ஃபைனலி வி கெட் டோட்டலாக 1. ஸோ அங்கே ரைட் சைடில் determinant of a the whole squareன்னு இருக்குது. லெஃப்ட் சைடில் determinant of the cofactors a1 b1 c1 a2 b2 c2 a3 b3 and c3. ஓகே, இதுதான் நமக்கு தேவையான டெரிவேட்டிவாக ஃபஸ்ட்டு நம்ம அஷ்யூம் பண்ணோம். ஓகே, தேங்க்யூ.